இன்னைக்கு மேட்ரிக்ஸில் பார்ட் 2 வீடியோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது பார்க்கறதுக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கணும். அதாவது ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ரோவும் காலமும் என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m cross n. The matrix contain equal number of rows and columns. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை பார்க்க நமக்கு எப்படி இருக்குது? ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னது? அ டயகனல் மேட்ரிக்ஸ் whose diagonal elements are all equal. அதாவது ஸ்கேலார்னா இந்த டயகனல்னால் என்னன்னு தெரியுமா? டயகனல்னால் மூலை விட்டம்னு சொல்லுவாங்க. டயகனலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டயகனல்னு சொன்னோம்ல, இந்த டயகனலில் மட்டும் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டயகனலில் மட்டும்தான் வேல்யூ இருக்கணும். மீதி எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னால் எல்லாமே டயகனல் மேட்ரிக்ஸோடைய டிக்டோ தான். அந்த டயகனல் இருக்கிற வேல்யூ மட்டும் 1 இருக்கணும். ஓகேவா? ஏன்னா யூனிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோம். ஓகே? டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்னது? டயகனலில் மட்டும் வேல்யூஸ் வரணும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் டயகனலில் சேம் வேல்யூஸ் வர்றது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். டயகனலில் 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் இருக்குது. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 2 டைப்ஸில் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அப்பர்னால் அதுக்கு ஆப்போசிட் யார்? லோவர். இப்போது இதை பார்த்தா எப்படி இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? அந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் ஜீரோவாக இருக்கணும். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அப்போ எங்கே இருக்கணும்? அப்பரில். ஓகேங்களா? அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் ஜீரோவாக இருக்கணும். புரியுதுங்களா? இது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள். அடுத்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். நமக்கு எப்படி ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஸ்கொயர் ஷேப்பில் எலமெண்ட்ஸ் வரணுமோ, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸில் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நமக்கு என்ன வரணும்? எலமெண்ட்ஸ் வரணும். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது? இதில் எம்மும் என்னும் ஈக்குவலாக இருக்காது. பட் ஆனால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எப்படி இருக்கும்? எம்மும் என்னும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் எம்மும் என்னும் ஈக்குவலாக இருக்காது. எம்முன்னா என்ன? ரோ. என்னன்னா காலம். ஓகேவா? புரியுதுங்களா?